அரபு நாடுகள் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளோடு ஆயுத ரீதியிலான இராணுவ ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வருகின்றன. அந்த நிலைக்கு அரபு நாடுகள் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்தின் காரணமாக. இதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் பாபல் மந்தப் மூடப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் மாத்திரம் அந்த பகுதிகளில் பயணிக்க முடியாத தடைகளை ஹவுதீஸ் படைப்பிரிவுகள் விதித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சிக்கல்கள் தொடர்ந்து சிக்கல்களாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதே தவிர இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. இந்த நிலையில் தான் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீர் பாகிஸ்தான் சார்பாக கடந்த திங்கட்கிழமை ஈரானுக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். ஓமானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேரடியாக ஈரானுக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்த நிலையில தான் கத்தாருடைய பிரைம் மினிஸ்டரும் நேற்றைய தினம் நேரடியாக ஈரானுக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஏதோ ஒரு வகையில் ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்காவை கொண்டு வந்து விடுவது அல்லது அமெரிக்காவோடு ஒரு சமாதான நிலையை ஈரானுக்கு உண்டாக்குவதற்கு இந்த நாடுகள் எல்லாமே எத்தனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் மறுபுறமாக காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்களும் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது இஸ்ரேல். இன்றைக்கும் காசாவுக்குள் 2 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய வான்வழி தாக்குதல் மூலமாக இந்த தாக்குதல்களை நடத்திவிட்டு கொல்லப்பட்ட 2 அப்பாவிகளையும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று முத்திரை குத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். காசாவில் ஒரு குழந்தையை கொன்றால் கூட அவர்கள் அத்தனை பேரும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் என்கிற முத்திரையை தான் இஸ்ரேல் குத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி சூழல் எப்பொழுதுமே சாதகம் இல்லாத ஒரு நிலையை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் காசாவை புனரமைப்பதற்கு கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் தேவைப்படக்கூடிய சூழல்ல இதுவரைக்கும் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி உதவிதான் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காசா அமைதி வாரியத்தினுடைய தலைவர் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 50 பில்லியன் தேவைப்படுகிற நேரத்தில் 7 பில்லியன் தான் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பணமாக வந்து சேரல, வாக்குறுதியாக தருவோம் என்று சில நாடுகள் சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல தேசிய குழு விரைவிலேயே காசாவில் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்கும் என்று தான் நம்புகிறேன் என்கிறார் அமைதி வாரியத்தினுடைய தலைவர் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா அரபு தளம் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இதற்கிடையில தான் ஸ்காட்லாந்தில் பாலஸ்தீன நடவடிக்கை போராட்டக்காரர்கள் பயங்கரவாதிகளாக தண்டிக்கப்படும் அபாயத்தை எதிர்கொள்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவுடைய கருவூலத்துறை பாலஸ்தீனுடைய பாலஸ்டைன் ஆக்ஷன் மூவ்மெண்ட்டை மொத்தமாக பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள். இதற்கு எந்த காரணமும் கிடையாது. ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோல்ஃப் மைதானத்துக்குள்ள சென்று ஆர்ப்பாட்டம் நடத்திய 7 பேர் அவர்கள் பாலஸ்டைன் ஆக்ஷன் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த அமைப்பையே பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி தனிப்பட்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு மைதான விவகாரத்தில் மொத்தமாக முழு பாலஸ்தீனர்களுக்கும் அநியாயம் இழைத்திருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஈரான் மீதான தடைகளை நடைமுறைப்படுத்துவது அரச பயங்கரவாதம் என்றும் அதே நேரம் அதற்கு துணை போகிற செயல்பாடு என்பதும் சமனானது. இந்த 2 விதத்திலும் நாங்கள் அனைவரையும் கவனிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்கா ஈரானுடைய 60க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறது. 46 பாரிய எண்ணெய் டேங்கர்களுக்கு தடை விதித்திருக்கிறது. ஈரான் மீது புது வகையான தடைகளை அமெரிக்கா பொருளாதார ரீதியாக விதித்திருப்பது மட்டுமல்லாமல் ஈரானோடு பொருளாதார ரீதியாக இணைந்து செயல்படக்கூடிய நாடுகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் ரஷ்யாவும் சீனாவும் ஆல்ரெடி இந்த தடைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்து விட்டார்கள். பாகிஸ்தானும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தெளிவாக அறிவித்து விட்டார்கள். யுஏஇ மட்டும் உடனடியாக அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடனான வர்த்தக தொடர்புகளை நாங்கள் நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் சுதந்திர நாடுகள் மீது ஒரு நாடு அமெரிக்கா தன்னுடைய எண்ணங்களை வலுக்கட்டாயமாக திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
திணிக்கிற அந்த செயல்பாடுகளை எந்த நாடாவது ஏற்று எங்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு துண்டிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அது அரச பயங்கரவாதமாக கருதப்படும். அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஈரான்காரன் நடவடிக்கை எடுப்பாங்கிறது தெரியும் அரபு நாடுகளுக்கு. அதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரம். இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் அமெரிக்காவினுடைய தடைகள் ஐநா சாசனத்தை மீறுவதாக இருக்கிறது என்று தெளிவாக குறிப்பிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்க அரச பயங்கரவாதம் என்றும் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இது மில்லியன் கணக்கான பொதுமக்களுடைய ஆரோக்கியத்தையும் வாழ்வாதாரங்களையும் கடுமையான ஆபத்தில் தள்ளுகிற விவகாரம். இதற்கு துணை போகிற அனைத்து நாடுகள் மீதும் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. எனவே அமெரிக்கா சொல்லிடுச்சு, நாங்க உங்களோட பிசினஸ் பண்ண மாட்டோம், உங்களுக்கு நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், இம்போர்ட் பண்ண மாட்டோம் என்று சொல்லி எந்த அரபு நாடாவது ஒரு நிலையை எடுத்தால், யுஏஇ மாதிரி ஒரு நிலை எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக ஈரான், யுஏஇ உள்ளிட்ட இந்த முடிவை எடுக்கக்கூடிய நாடுகள் மீது நேரடியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஈரானை பொறுத்தவரை இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, அமெரிக்காவை யுத்தத்தில் ஜெயிச்சுட்டோம், அதே நேரம் அமெரிக்கா இப்பொழுது விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளையும் எதிர்த்து நின்று ஜெயித்து வருவோம், வர வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிற அதே நேரம் ஈரானுக்குள் போகிற கப்பல்கள், ஈரான்ல இருந்து வெளியேறுகிற கப்பல்களை அனுப்ப விட மாட்டோம் என்று அமெரிக்கா தன்னுடைய கடற்படையை நிறுத்தி ஒரு பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல எனக்கு கிடைக்காது எவனுக்கும் கிடைக்க கூடாது என்கிற ஒரு நிலையில் ஈரான் இருக்கிறது. எங்களுக்கு தடை விதிக்கப்பட்டால் எந்த அரபு நாடுகளும் அமெரிக்காவோடு சிரிச்சு பேசிக்கிட்டு எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகளை நடைமுறைப்படுத்த வந்தால் அவர்கள் மீது அட்டாக் பண்ணுவோம் என்பதுதான் ஈரானுடைய பகிரங்க எச்சரிக்கையாக இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அதே நேரம் நமக்கு தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹொர்முஸ் நீர்ப்பரப்ப அமெரிக்காவுடைய டெரிட்டரி என்று அறிவித்திருந்தார். அடிக்கடி அவருடைய ட்ரூத் சோஷியல் பேஜில் என்ன பண்றாருன்னா, இது அமெரிக்காவுடைய பகுதி, இந்த ஹொர்முஸ் முழுவதும் அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு பதிலடியாக ஆல்ரெடி ஐஆர்ஜிசி அமெரிக்காவினுடைய சில மாநிலங்களை அது எங்களுக்குரியது என்று சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்த ரெண்டுமே அதாவது நேரடியாக உண்மையிலே அவர்களுக்குரியதில்லைன்னு தெரியும். ஆனால் அமெரிக்க அதிபர் இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கோபம் வர்ற மாதிரி இதுக்கு பதிலடியாக ஐஆர்ஜிசியும் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். அதே நேரம் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் நேற்று இரவும் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹொர்முஸ் ஜலசந்தி ஒரு அமெரிக்க பிராந்தியம் என்று சொல்லி மீண்டும் பதிவிட்டிருந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அதற்கு பதில் கொடுத்திருக்கக்கூடிய ஈரானுடைய துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் காரிபாதி மிக கடுமையான ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். அவர் பேசும்போது அதுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது ஒரு மனச்சிதைவு நோய். டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு நோய் வந்திருக்குது. அந்த நோய் என்னன்னு கேட்டா மனச்சிதைவு நோய். இந்த நோயினுடைய பொதுவான அறிகுறி என்னன்னு கேட்டா மாய தோற்றம் ஏற்படும், இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பிரம்மைகள் ஏற்படும், ஏதோ ஒன்று செய்யாமலேயே செஞ்ச மாதிரி ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் கேட்டா இந்த மனச்சிதைவு நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லிட்டு இந்த மாதிரியான நோயாளிகளை 24 ஹவர்ஸ் வந்து மருத்துவர்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி சுருக்கமா என்ன சொல்லுவார்னா, இது ஒரு நடமாடும் பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களை டாக்டர் மொத்தமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம 24 ஹவர்ஸ் இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டே இருக்கணும். இதைத்தான் அதாவது உளவியலாளர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே அவர் மிக கிண்டலாகவும் காட்டமாகவும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானியர்களை பொறுத்தவரையில் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், அவர் ஒரு நடமாடும் பைத்தியம், பைத்தியம் பலதையும் பேசும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்கிற விதமாக அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தி என்பது உண்மையிலேயே ஈரானுக்கு புவியியல் ரீதியாக ஒரு அணுகுண்டாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைய நாள் அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் அலி ஹாஷிம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீரா மேற்கோள் காட்டி இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிடத்தில் உலகத்தில் ஒரு 9 நாடுகள் நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அணுகுண்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் வச்சிருக்கிற மாதிரி நமக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான் இந்த நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அணுகுண்டு தான் உலகத்திலேயே ஆக பவர்ஃபுல். அணுகுண்டு இருக்கக்கூடிய நாடுகளை மீறி எதுவும் பண்ண முடியாது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த நேரத்தில் ஈரான் இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணுகுண்டே
உண்மையான அணுகுண்டுகளை விட ஆபத்தானது இந்த ஹொர்முஸ் தான். ஏன்னா அணுகுண்டு போட்டாலாவது அன்னையோட முடிஞ்சு போயிரும்னு அர்த்தம். இவங்க ஹொர்முஸை இழுத்து மூடி வச்சுக்கிட்டு எவனாவது உள்ள வந்தா தொலைச்சு விடுவோம் பாருன்ற மாதிரி மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்றை அசால்ட்டாக கையிலே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, இது புவியியல் ரீதியாக மிக முக்கியமான அணுகுண்டே இதுதான் என்று இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் அலி ஹஷீம் கூறுகிற செய்திகளுக்கு மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, யுத்தம் ஆரம்பிச்ச நேரத்தில் அணு ஆயுத விவகாரம் உச்சம் தொட்டு இருந்தது. ஈரான் அணு ஆயுதம் செய்ய போறாங்க, அணு ஆயுதத்தை தடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலுக்கு வந்தாங்க. அதே மாதிரி ஏவுகணை திட்டத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஈரான் இடத்துல நிறைய ஏவுகணைகள் இருக்குது, தொலைதூரம் சென்று தாக்குகிற ஏவுகணைகள் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் தடுக்க போறோம், அழிக்க போறோம், இல்லாமலாக்க போறோம் அப்படின்னு உள்ள வந்தாங்க. அதே நேரத்தில் ஈரானுடைய இந்த ஃப்ராக்சிஸ் அமைப்புகள் இருக்கிறது நாட்டை சுற்றி, குறிப்பாக யமன்ல ஹவுதீஸ் இருக்கிறாங்க, ஹிஸ்புல்லாக்கள் லெபனான்ல இருக்கிறாங்க, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள், அதே போன்று ஈராக்குக்குள்ள கதாயிபு ஹிஸ்புல்லா உள்ளிட்ட 4 அமைப்புகள் PMF இருக்கிறாங்க. இப்படி எல்லா பக்கங்கள்லையும் ஈரான் ஆயுத குழுக்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. இது எல்லாத்தையும் அழிக்க போறோம்னு தான் உள்ள வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டா, இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஹொர்முஸை திறப்போமா இல்லையா என்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. இப்ப அமெரிக்கா அணுகுண்டை பத்தி பேசவும் இல்லை, ஈரானுடைய ஏவுகணையை பத்தி பேசவும் இல்லை, அல்லது ஈரான்ல இருக்கக்கூடிய மற்ற விவகாரங்கள் பிரச்சனைகளை பற்றி யாருமே எதுவும் பேசல. எதை பேசுறாங்கன்னு கேட்டா, ஹொர்முஸை திறக்கணும். ஏன்னா கரெக்டா வந்து எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிட்டாங்க ஈரான்காரங்க. அதனால சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் இந்த மோதல் நெக்ஸ்ட் கட்டத்திற்கு போயிடுச்சு, அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. ஹொர்முஸ் ஜலசந்தியின் மூலமாக ஈரான் ஒரு பேரம் பேசும் சக்தியை கண்டறிந்து விட்டது. ஹொர்முஸ் தான், இதை வச்சு தான் ஆட்டத்தை ஆடலாம்னு சொல்லி ஈரான் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சில ஆய்வாளர்களுடைய கருத்து பிரகாரம் ஈரானுடைய புவியியல் அணுகுண்டாக ஹொர்முஸ் மாறிவிட்டது அப்படிங்கிறாரு. இதுதான் உண்மையும் கூட. கையில் ஹொர்முஸ் இருக்கிற வரைக்கும் ஈரானை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்பது மிக தெளிவானது. ஏன்னா ஈராக் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது ஈராக் இடத்துல இப்படி ஒரு ஐட்டம் இருக்கல. ஈராக் டிமாண்ட் பண்றதுக்கு இதை மொட்டைக்கு வச்சுக்கிட்டு வெளியே போனா தான் பிடிச்சிக்கிறோம் பாருன்னு சொல்றதுக்கு, ஆப்கான் மேல அட்டாக் பண்ணும்போது ஆப்கான் இப்படி ஒன்று இருக்கல, அல்லது ஏற்கனவே மற்ற நாடு வியட்நாம் மேல அட்டாக் பண்ணும்போது இப்படி ஒரு நிலைமை இருக்கல. அதே போன்ற நிக்கோலஸ் மதுரோவை உள்ள புகுந்து தூக்கிக்கிட்டு வந்தாங்க, அந்த நேரத்தில் வெனிசுவேலாவிடத்தில் இப்படி ஒன்று இருக்கல. எந்த நாட்டிடத்திலுமே இப்படி ஒன்று இருக்கல. அதை தாண்டி இப்ப கூட கியூபாவை முடக்கி வச்சிருக்கிறாங்க. கியூபாவில் மக்களுக்கு பெட்ரோல் கிடையாது, இருட்டில் மூழ்கி கொண்டிருக்கிறது கியூபா. ஆனா கியூபா மக்கள் டிமாண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கியூபா மக்களுடைய பொருளாதாரமாக இருப்பதே கரும்பு ஏற்றுமதி தான். இந்த கரும்பை நீ ஏத்தினா என்ன ஏத்தலாட்டி என்னன்றவாங்க. அவங்களுக்கு டிமாண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஈரான் இடத்துல டிமாண்ட் பண்ணுவதற்கு இப்படி ஒரு ஐட்டம் இருப்பது இந்த யுத்தத்துக்கு பிறகுதான் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்படியும் டிமாண்ட் பண்ணலாம்ங்கிறத யுத்தத்துக்கு பிறகுதான் அவங்க காட்டி இருக்கிறாங்க. அதனாலதான் உலகமே ஸ்தம்பித்து போய் இருக்கிறது என்கிற நிலையில தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் ஃபாரின் மினிஸ்டர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்து என்னன்னு சொன்னா, எல்லா பிரச்சனைகளும் மத்திய கிழக்குல பின்னி பிணைந்து உருவாகி வருகிறது. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்துகிட்டே பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது, சவால்கள் உருவாகிக்கிட்டு இருக்குது. இந்த சவால்களை ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது. சவுதி தனியாக எதிர்கொள்ள முடியல, குவைத், பஹ்ரைன், UAE யாரா இருந்தாலும் தனியாக எதிர்கொள்ள முடியாது. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் எதிர்கொள்ள முடியுமாக இருக்கக்கூடிய சூழல்ல எதிர்வருகிற காலகட்டத்தில் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில், அதாவது OIC நம்ம வந்து நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறவர். ஆல்ரெடி பாகிஸ்தானோடு துருக்கியோடு சவுதி அரேபியா அக்ரிமெண்ட்களை போட்டிருக்கிறது மாதிரி இந்த கூட்டணிக்குள்ளாக மற்ற நாடுகளும் உள்ளீர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக ஈஜிப்ட் உள்ள வரணும், அதே மாதிரி ஈரான் உள்ள வரணும், மற்ற குவைத் மற்ற நாடுகள் எல்லாமே உள்ள வரணும். இது எதுக்காக சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலை எதிர்கொண்டு அமெரிக்காவினுடைய துணை இல்லாமல் மத்திய கிழக்கில் நம்ம தனியாக கெத்தாக நிற்கணும்னா நம்ம ஒரு இஸ்லாமிக் நேட்டோவை நோக்கி போயிடணும் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. இது இந்த முடிவுக்கு இன்னைக்கு டூ லேட் சவுதி அரேபியா வருவது. ஆனாலும் இந்த முடிவுக்கு எல்லாரும் வந்துருவாங்களா இருந்தா அமெரிக்காவுடைய எந்த தேவையும் இருக்காது. அதே போன்று இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு வேறு யாரும் தேவையில்லை. அமெரிக்காவே கூட வந்து நின்னாலும் ஒரு ஈரானால அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து நிற்க முடியும்னா இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்த தாராளமாக எதிர்த்து நின்று விட முடியும். அதற்கான வலியுறுத்தலை தான் சவுதி அரேபியா தற்போது சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல தான் துருக்கியுடனான ஒரு ஒப்பந்தத்தினூடாக ஈஜிப்ட் ரஷ்யாவினுடைய
S-400 வகையான ஏவுகணைகளை பெறக்கூடும் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய செய்தித்தளமாக இருக்கக்கூடிய நட்ஸிவ் நெட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. நட்ஸிவ் நெட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு புகைமூட்டமான பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது. துருக்கியோடு ஒரு யுத்தத்திற்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல், அல்லது இந்த தேர்தல் இஸ்ரேலுக்குள்ள நடக்க இருக்கிறதுனால துருக்கியிட பேரை சொல்லி எலெக்ஷன்ல வென்றணும்னு சொல்லி அர்துகானை காட்டி நெத்தன்யாகு ஒரு திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். எது எப்படி போனாலும் துருக்கியை பற்றிய பேச்சுக்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்குள்ளே இஸ்ரேலுடைய ஊடகங்கள் அடிக்கடி எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நாங்க ஈரானோட போய் தோத்துட்டு வந்துட்டோங்கிற கேவலத்தை மறைக்கிறதுக்காக துருக்கியை கையிலே எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில தான் துருக்கியோடு ஈஜிப்ட், மற்ற கத்தர், அதே போன்ற ஐக்கிய அரபு அமீரகம் எல்லாமே எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எக்ரிமெண்ட் பிரகாரம் ரஷ்யாவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய S-400 வகையான மாபெரும் ஏவுகணை திட்டத்தை பெறக்கூடும் இந்த நாடுகள் எல்லாமே என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த செய்திகளை சொல்லுகிறார். இதற்கான காரணமாக அடிப்படையாக எது இருக்குதுன்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, துருக்கி ஆல்ரெடி F-35 விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கு எக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அமெரிக்காட்ட இருந்து அவங்க F-35 வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஏவுகணைகள் அவங்கள்ட்ட இருக்கிறத விட மற்றவங்களுக்கு வித்துருவாங்க என்கிற செய்தியை தான் சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்கா F-35 விற்காம இருக்கணும்னா ஒன்னோ துருக்கியோடு ஒரு சண்டைக்கு இஸ்ரேல் போகணும். சண்டைக்கு போனா அதோ கதி தான். ஈரானோட தாக்கு பிடிக்க முடியலன்னா துருக்கியோட தாக்கு பிடிக்கவே முடியாது. இது தொடர்பாக தனியான ஒரு வீடியோ நாளை நம்முடைய ரஸ்மினமயசி நியூஸ் என்கிற இதே சேனல்ல வெளியாக இருக்கிறது. துருக்கியை எதிர்கொள்ளுமா இஸ்ரேல் என்பதை அதில் விரிவாக நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். ஆனால் எதிர்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில தான் இந்த செய்திகளையும் அவர்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற காட்சிகளை நம்ம